வெல்கம் டு சத்யாஸ் கிச்சன். இன்றைக்கி வெண்பொங்கல் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பச்சரிசி, பாசிப்பருப்பு ரெண்டுமே 1:1 ரேஷியோவில் எடுத்துக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணுங்கள். 1 or 2 times வாஷ் பண்ணிவிட்டு அதை குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க. அதுக்கான தண்ணி வந்து ஒரு கப்புக்கு 3.5 கப்பு தண்ணி ஊற்றுங்க, ப்ளஸ் உப்பு ஆட் பண்ணிங்க. இப்போ அதை விசில் போட்டு குக்கர் விசிலில் வேவிச்சிடுங்க. ஒரு 4 விசில் வந்தால் போதும். அதுக்கு ஸ்லோவில் வச்சு அழகாக ஸ்லோ பண்ணிங்கன்னா அடி பிடிக்காத அப்படியே குக்கரில் அழகாக இருக்கும். அதுக்கு தேவையான பொருள், பொங்கல் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், முந்திரி பருப்பு, எண்ணெய், வானல் காயுதுங்களா. இப்போ இந்த பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக தான், ரொம்பலாம் ப்ரௌனெல்லாம் வதக்கக்கூடாது. ஒரு நிமிஷம் இல்லை 1.5 நிமிஷம். தேவையான அளவுக்கு நெய் ஆட் பண்ணிங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஆட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் மிளகு, சீரகம் ஆட் பண்ணுங்க. இதுதான் பொங்கலுக்கானது மெயின் டிஷ்ஷு. ப்ளஸ் முந்திரி பருப்பு கடைசியாக போட்டால் தான் அந்த கோல்டன் கலரில் வரும். இல்லைனா பிஃபோராக போட்டால் கொஞ்சம் மாதிரி டார்க் ஆகிடும். இப்போ நீங்கள் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பொங்கல் நல்லா கிண்டி விட்டுட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை போட்டு நீங்கள் சாப்பிட்லாம். பொங்கல் ரெடி, வெண்பொங்கல் ரெடி. நீங்கள் சாப்பிடுங்க.